இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொழிலதிபர் ஒருவரை 2 பைனான்சியர்கள் நடிகைகளை வைத்து ஏமாற்றி பணம் கறந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் சென்னையில் நடந்திருக்கிறது. சென்னை டி நகரை சேர்ந்தவர் ராஜா. இவர் ஒரு இளம் தொழிலதிபர். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் சூப்பர் மார்க்கெட்டுகள் வைத்திருக்கிறார். அது தவிர திருச்சியில் பெரிய ஷாப்பிங் மால் ஒன்றும் இவருக்கு இருக்கிறது. தொழிலதிபர் ராஜாவுக்கு 2016இல் ரமேஷ், கார்த்திக் ஆகியோர் டி நகரில் இயங்கி வரும் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் அறிமுகமானார்கள். அவர்கள் 2 பேருமே பைனான்சியர்கள். ராஜாவும் அவர்களுடன் நெருங்கி பழகி வந்திருக்கிறார். அப்போதுதான் ராஜாவுக்கு பல கோடி வருமானம் வருவது அந்த பைனான்சியர்களுக்கு தெரிந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் விழாவுக்கு டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலுக்கு ராஜாவை அழைத்திருக்கிறார்கள். அங்கே மது விருந்தும் நடந்திருக்கிறது. அந்த பர்த்டே பார்ட்டியில் நடிகைகள், துணை நடிகைகள் என ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். கேக் வெட்டி முடிக்கப்பட்டு விட்டது. பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து ராஜா தண்ணி அடித்திருக்கிறார். போதை தலைக்கு ஏறியதும் அதே ஹோட்டல் ரூம் ஒன்றில் ராஜாவை பைனான்சியர்கள் 2 பேரும் தங்க வைத்துள்ளனர். பிறகு குடிபோதையில் இருந்த ராஜாவின் ரூமுக்குள் நிர்வாணமாக நடிகைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ராஜாவுடன் அந்த நடிகைகள் ஒன்றாக இருப்பது போன்று டிசைனாக போஸ்ட் கொடுத்துள்ளனர். அதை வீடியோவாகவும் போட்டோக்களாகவும் எடுத்து வைத்துக் கொண்டனர். அதன் பிறகு எதுவுமே தெரியாதது போல வீடுகளுக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் அந்த பைனான்சியர்கள் 2 பேரும் ராஜாவுடைய செல்போனுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைத்துள்ளனர். போதையில் நிர்வாண நிலைமையில் இருந்த நடிகைகளுடன் தான் ஒன்றாக இருப்பது போன்ற வீடியோவை பார்த்ததும் ராஜா அதிர்ச்சி அடைந்து விட்டார். இதனால் இதை பற்றி உடனடியாக பைனான்சியரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் 2 பேரும் மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் 2 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார்கள். பிறகு ஒரு வழியாக பேரம் பேசி 50 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக ராஜா ஒப்புக்கொண்டார். அந்த பணத்தை வாங்குவதற்காக பைனான்சியர் ரமேஷ் தன்னுடைய கார் டிரைவர் மோகனை ராஜா வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அதே சமயத்தில் தன்னுடைய பாதுகாப்புக்காக ராஜா வீடியோ ஒன்றை ரகசியமாக எடுக்க முடிவு செய்திருக்கிறார். கார் டிரைவர் மோகன் வீட்டுக்கு வந்ததுமே பணத்தை எண்ணி ஒரு பையில் போட்டுக்கொண்டார். கிளம்பி செல்லும் போது எங்களுக்கு ஒரே தவணையாக 2.50 கோடி ரூபாய் வேண்டும், இல்லாவிட்டால் துணை நடிகைகளுடன் இருக்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என்று மறுபடியும் மிரட்டியிருக்கிறார்கள். இது அத்தனையும் ராஜா எடுத்த வீடியோவில் பதிவாகிவிட்டது. அதற்கு பிறகு வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ராஜா புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க கமிஷனர் உத்தரவிட்டதை அடுத்து பைனான்சியர்கள் 2 பேரையும் போலீசார் சென்னைக்கு வரவழைத்து கைது செய்தனர். நிர்வாணமாக ரூமுக்குள் சென்ற அந்த நடிகைகள் யார், எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் அந்த நடிகைகள் மற்றும் துணை நடிகைகள் மீதும் வீடியோ ஆதாரத்தின்படி நடவடிக்கை எடுக்க போலீசார் முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.